நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 136 கேள்விகளில் நீட் தேர்வில் 111 கேள்விகள் கேட்கப்பட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மே 3ஆம் தேதி நடக்கவிருந்த நீட் தேர்வின் வினாத்தாள் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்டது. அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவின் லத்தூரில் செயல்பட்டு வந்த ரேணுகாய் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் சிவராஜ் ரகுநாத் மோடே-கோன்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரது செல்போனில் மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாளின் நகல் இருந்தது கண்டறியப்பட்டது. வினாத்தாளையும் அதற்கான விடைகளையும் மாணவர்களுக்கு கையாலேயே எழுதி கொடுத்ததுடன் தேர்வு முடிந்த மறுநாள் அது தொடர்பான தடயங்கள் அனைத்தையும் சிவராஜ் அளித்ததும் விசாரணையில் உறுதியானது. இது தொடர்பான அறிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. அதில் சிவராஜிடமிருந்த 136 வினாக்களில் 111 வினாக்கள் தேர்வில் வந்துள்ளன. மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடந்த நிலையில் ஏப்ரல் 23ஆம் தேதியே வினாக்கள் வெளியே கசிந்துள்ளன. மகாராஷ்டிராவில் ரேணுகாய் நீட் பயிற்சி மையத்தில் பணியாற்றிய தேசிய தேர்வு முகமையின் முன்னாள் உறுப்பினர் மூலம் வினாக்கள் கசிய விடப்பட்டுள்ளன. அனைத்து வினாக்களும் PDF வடிவில் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. நீட் தேர்வில் வர வாய்ப்புள்ள கேள்விகள் என்ற பெயருடன் பகிரப்பட்ட 410 கேள்விகளில் 120 கேள்விகள் நீட் தேர்வில் வந்துள்ளன என்று சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.